So hello everyone, this is Vail. What is literary theory? லிட்டரரி தியரினா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஏ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக ரிசர்ச்னா என்ன, அதில் என்ன பண்ணுவாங்க, லிட்டரரி தியரிஸ் ரிசர்ச்சுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So the basic question is, what is literary theory, right? Literary theory என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதோட டெஃபினிஷன் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிட்டரரி தியரி அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் லிட்டரேச்சர் யூசிங் ஸ்பெசிபிக் ஐடியாஸ், கான்செப்ட்ஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், இன்டர்பிரட் அண்ட் எவாலுவேட் டெக்ஸ்ட். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா, லிட்டரரி தியரி வந்து லிட்ரேச்சரை படிக்கிறதுக்கு ஒரு டூலா யூஸ் பண்ணப்படுது. ஸோ நம்ம வந்து நமக்குன்னு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு. ஒரு நாவல் படிக்கிறோம், ஒரு போயம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அதுல மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் சர்ஃபேஸ் லெவல்ல. ஸோ அதுக்கு டீப்பரா என்னென்ன மீனிங்ஸ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நமக்கு வெளிக்கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டூலா நம்ம லிட்டரரி தியரை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கா நமக்கு ஒரு லிட்ரேச்சரை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ் டு அனலைஸ் லிட்டரேச்சர் பியாண்ட் சர்ஃபேஸ் மீனிங். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு போயம் எடுத்து படிக்கும் போது வந்து நமக்கு வந்து பேசிக்கா ஒரு போயமோட ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல ஒரு மீனிங் நமக்கு புரியும். ஓகே, இது ஒரு லவ் போயமா, இதுல இப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு லிட்டரரி தியரியை நம்ம யூஸ் பண்ணி ஒரு சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசமோ இல்ல வேற நம்ம லிட்டரரி தியரிஸ் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய டீப்பர் லெவலான மீனிங்ஸை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு லிட்டரரி தியரிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதோட சிம்பிளான டெஃபினிஷன் நீங்க இதை எடுத்துக்கலாம். So பேசிக்கா from what to how and why. So என்ன அப்படிங்கிறது வந்து how and whyக்கு நம்ம போகக்கூடியதான் லிட்டரரி தியரி நம்ம எடுத்துக்கலாம். So it moves from what does this text say. அந்த டெக்ஸ்ட் என்ன சொல்ல வருது, ஒரு லவ் போயத்தை ஒரு பர்டிகுலர் நேரேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, அவரோட காதலை பத்தி அவர் வெளிப்படுத்துறாரு ஒரு போயத்துல அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அது எப்படி சொல்றாரு, how does the text create meaning, அந்த மீனிங் அதை எப்படிலாம் உருவாக்குது, why does it mean this, ஸோ ஏன் இதை மீன் பண்ணுது அப்படிங்கிறத லெவலுக்கு நம்ம கொண்டு போறது தான் லிட்டரரி தியரி யூஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த ஒரு டெக்ஸ்ட்ல பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஃபர்தரா டீப்பா இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு லிட்டரரி தியரிஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதான் ஃப்ரம் வாட் டு ஹவு, எப்படி அதை பண்றாரு, ஏன் அதை பண்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கிறது. ஸோ இட் ஷிஃப்ட்ஸ் ஃபோக்கஸ் ஃப்ரம் கண்டென்ட் அலோன் டு லாங்குவேஜ், ஃபார்ம், கான்டெக்ஸ்ட் அண்ட் ஐடியாலஜி. ஒரு லாங்குவேஜ்ல அது வந்து நம்ம ஒரு கண்டென்ட் இருக்கு, ஓகே, இது கண்டென்ட்டை மட்டும் படிச்சுட்டு ஓகே இது ஒரு லவ் போயம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஆனால் அது டீப்பரா ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த லாங்குவேஜ் என்ன மாதிரியான ஒரு அனலிட்டிக்கலாக நம்ம பெர்ஸ்பெக்டிவ் நம்ம உள்ள கொண்டு வர முடியும், அந்த கான்டெக்ட் எதை பத்தி எந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் அந்த போயம் வந்து எழுதப்பட்டிருக்கு, அந்த ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பத்தி படிக்கிறதுக்கு நமக்கு லிட்டரரி தியரிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து இட் ப்ரொவைட்ஸ் டூல்ஸ் டு எக்ஸாமின் லிட்ரேச்சர் இன் ரிலேஷன் டு லாங்குவேஜ், சொசைட்டி, சைக்காலஜி, ஹிஸ்டரி, ஜெண்டர், பவர் அண்ட் கல்ச்சர். ஸோ இது வந்து லிட்ரேச்சரை எக்ஸாமின் பண்றதுக்கு ஒரு டூலா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம லாங்குவேஜ் பத்தியும், சொசைட்டி பத்தியும், சைக்காலஜி பத்தியும், ஹிஸ்டரி பத்தியும், ஜெண்டர் பத்தியும், ஒரு பவர் ஸ்ட்ரக்சரை பத்தியும், ஒரு கல்ச்சர் பத்தியும் படிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாமின் பண்ணி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு லிட்டரரி தியரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இட் ஹெல்ப்ஸ் அஸ் see texts as products of their cultural and historical context as well as active forces that shape those contexts. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் லிட்டரரி தியரிஸ் வந்து நமக்கு வந்து எப்படி ஒரு கல்ச்சுரல் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல இருந்து இந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து எழுதப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த டெக்ஸ்ட் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை நான் பேசாம அதை எப்படி நான் கன்வே பண்ண முடியும் அப்படின்னு என்னோட டெக்ஸ்ட்ல மூலியமா தான் நான் அதை ஃபார்ம் பண்ணுவேன் இல்லையா. அது வந்து வெளியே தெரியாத மாதிரி இன்டைரக்டா அதுல வந்து நான் டீப்பரா அதை பத்தி பேசுவேன். ஆனா சர்ஃபேஸ் லெவல்ல படிக்கிறப்ப அவங்க யாருக்கும் புரியாது. ஸோ லிட்டரரி தியரி யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கை நீங்க படிக்கும்போது, ஓ இதெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் இதை ஓப்பனா பேசும்போது அவங்க வந்து அந்த பர்டிகுலர் புக்கை பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு இன்டைரக்டா சொல்றதுக்காண்டி இந்த ரைட்டர் இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு படிக்கிறதுக்கு நம்ம லிட்டரரி தியரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு லிட்டரரி தியரி எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, ஒரு டெக்ஸ்ட் நம்ம வந்து லிட்டரேச்சர் ஸ்டூடெண்டா இருக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் நம்ம எடுத்து பண்றோம் அப்படின்னா, ஒரு நாவல் நீங்க இல்ல ஒரு டிராமாவே எடுத்து நீங்க படிப்பீங்க. அதுல வந்து நீங்க வந்து சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசம் யூஸ் பண்ணுவீங்க, இல்ல மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி லிட்டரரி தியரிஸ் யூஸ் பண்றப்போ அதுல இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தங்களை நம்ம வெளிக்கொண்டு நம்ம ஒரு ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நம்ம லிட்டரரி தியரி எல்லாம் சொல்றோம், அது எதுக்கு இம்பார்ட்டன்ட், வை லிட்டரரி தியரி இஸ் இம்பார்ட்டன்ட்? ஒன்றும் இல்லை. இது வந்து நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன். சாதாரணமா ஒரு டெக்ஸ்ட் எடுத்து படிக்கும் போது நம்ம லிட்டரேச்சரா ஒரு அனலிஸ்டிக்கலா நம்ம அதை பார்த்துட்டு போயிடுவோம்.
இந்த லிட்டரரி தியரிஸ் நம்ம படிக்கும்போது வந்து நம்மள இன்டர்பிரிட்டேஷனை டீபன் பண்ணோம். ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம நிறைய தியரிஸ் படிக்கும்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ் இந்த போயம் நம்ம பார்க்கலாம்ல, ஸோ இந்த பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டிராமாவை பார்க்கலாம், இந்த நாவலை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில்லை வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே கிரியேட் ஆகும். ஸோ ஒரு மல்டிபிள் ரீடிங் ஆஃப் த சேம் டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். என்னன்னா இப்போ ஒரு நாவல் எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் தியரியில நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நான் அதை படிக்கிறப்போ இந்த தியரி நம்ம யூஸ் பண்ணனால எனக்கு ஒரு அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, ஸோ நான் இதை ரிலேட் பண்ணி பண்ணேன். ஸோ ஒரே டெக்ஸ்ட் எடுத்து நீங்க மல்டிபிள் ரீடிங்ஸ் நீங்க பண்ண முடியும் டிஃப்ரெண்ட் தியரிஸ் யூஸ் பண்ணி, இல்லைங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் கனெக்ட்ஸ் லிட்ரேச்சர் வித் philosophy, politics, history and identity. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு லிட்டரரி தியரிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது என்னன்னா மூவ்ஸ் criticism from personal opinion to method based analysis. ஸோ இங்க criticism அப்படிங்கிற வார்த்தை வரதுனால உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். ஸோ லிட்டரரி தியரின்னு ஒன்று இருக்கு, அப்போ லிட்டரரி கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ கிரிட்டிசிசம்னா என்ன, லிட்டரரி தியரினா என்ன அப்படின்னு தெரிஞ்சா நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்தரா வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிசிசமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பர்சனலா நான் அந்த போய் வந்து படிச்சேன்ப்பா, இந்த போய் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுது அப்படின்னு ஒரு பர்சனல் ஒப்பீனியன்ல இல்லாம ஒரு மெத்தட் பேஸ்ட் அனலைசிஸ்க்கு வந்து லிட்டரரி தியரிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பர்சனல் ஒப்பீனியன்ல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு அதை நகர்த்திட்டு போகுது எது, லிட்டரரி தியரிஸ் அப்படிங்கிறது. என்ன நான் சொன்னேன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாதாரண ஒரு போயத்தை படுத்து ஒரு அனலிட்டிக்கலா இதுல இப்படிலாம் எழுதிருக்காங்கன்னு சொல்றதுக்கும் ஒரு லிட்டரரி தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு போயத்தை நீங்க அனலைஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஒரு மெத்தடை நீங்க அங்கே வந்து யூஸ் பண்றீங்க. ஸோ அதுதான் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கொண்டு போறதுக்கான ஒரு வழிமுறையா லிட்டரரி தியரிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ லிட்டரரி தியரின்னு எடுத்துக்கணும் நிறைய கீ திங்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னோடியா நம்ம யாரெல்லாம் பார்க்கணும்னா பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் நம்ம பார்க்க முடியும். இப்போ சஷூர் எடுத்துக்கலாம். இப்போ லிட்டரரி தியரிஸ்ல சஷூர், கார்ல் மார்க்ஸ், சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஜாக்வஸ் டெரிடா, ஸோ இவங்கெல்லாம் அந்தந்த ஃபீல்டில் அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பீப்புளாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட்டோ வந்து மாரல் அண்ட் பிலாசபிக்கல் வியூ ஆஃப் ஆர்ட்டை பற்றி நிறைய பேசியிருக்காரு. நம்ம அப்புறம் அரிஸ்டாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ட்ராஜடி பத்தி பேசியிருக்காரு அவருடைய பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒர்க்ல. ஸோ நம்ம சஷூர் எடுக்கலாம் லாங்குவேஜ் இஸ் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஸ், சிக்னிஃபைல நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை டீப்பரா ஃபர்தரா உங்களுக்கு நம்ம வரக்கூடிய வீடியோஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லிட்டரரி தியரியில நிறையவே இருக்காங்க, அதில் ஒரு சில வேற ஐடியாஸ்க்காண்டி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சஷூர் பார்த்தோம். இப்போ கார்ல் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஐடியாலஜி பற்றி பேசுறாரு, கிளாஸ் பற்றி பேசுறாரு, ஸோ நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் நமக்கு எல்லாருமே தெரியும், சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசத்தில் அவர் வருவார். ஸோ அன்கான்ஷியஸை பற்றி பேசுறாரு, டிசையர் பற்றி பேசுவார் அவர். அப்புறம் டெரிடா நமக்கு தெரியும், இன்ஸ்டபிலிட்டி ஆஃப் மீனிங் பற்றி பேசுறாரு, டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா டெரிடா அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கீ திங்கர்ஸ் வந்து லிட்டரரி தியரியில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ லிட்டரரி தியரி என்னதான் பண்ணுது? ஸோ நம்ம இது வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பரா நம்ம பார்க்கலாம் லிட்டரரி விஷயங்கள் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கும்போது, இந்த பர்டிகுலர் லிட்டரரி தியரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபார்ம் அனலைஸ் பண்ணும், ஒரு ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணும், லாங்குவேஜ் அனலைஸ் பண்ணும். எதை பத்தின ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு நாவலா இருக்கலாம், ஒரு போயமா இருக்கலாம். ஸோ அதனுடைய ஃபார்ம் என்ன ஃபார்ம்ல அது இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, எந்த மாதிரி லாங்குவேஜ் அதில் யூஸ் பண்ணிருக்காங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறது தமிழ், இங்கிலீஷ் அப்படி இல்லை, அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த பர்டிகுலர் பியூட்டியை நம்ம லாங்குவேஜ் மூலமா கொண்டு வர முடியும். என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத படிக்கிறதுக்கும் நமக்கு லிட்டரரி தியரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். So examines power, ideology and representation in literature. So இந்த ஐடியாலஜி, பவர், ரெப்ரசன்டேஷன் பத்தி எக்ஸாமின் பண்றதுக்கும் நம்ம லிட்டரரி தியரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஜெண்டர், ரேஸ், கிளாஸ் அண்ட் செக்ஷுவாலிட்டி பத்தி டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Questions fixed meanings and challenges dominant interpretations. ஒரு ஃபிக்ஸ்டா இதுதான் மீனிங் அப்படின்னு இருக்கலாம அது ஃபர்தரா நமக்கு நிறைய மீனிங்ஸை கொண்டு வரதுக்கும் லிட்டரரி தியரிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாமினண்டா இதுதான், ஸோ இந்த நாவல் எடுத்துக்கிட்டா இதுதான் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு இல்லாம ஃபர்தரா அதை எப்படி நம்ம டாமினன்ட் இன்டர்பிரேஷன்ல இருந்து இந்த மாதிரி நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்கும் லிட்டரரி தியரிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இப்போ லிட்டரரி தியரிஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியரோட ஒத்தலோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒத்தோலோவை நம்ம வந்து சாதாரண ஒரு பிளேயா, ஒரு ட்ராமாவை எடுத்து படித்தோம் அப்படின்னா அது ஒரு ட்ராஜடி ஆஃப் ஜெலசி. எப்படி ஒத்தோலோ வந்து தன்னோட ஒய்ஃப் மேலே சஸ்பீஷனாக இருந்து எப்படி தன்னோட ஒய்ஃபே கொள்றான். ஸோ அது வந்து ஜெலசி அப்படிங்கிற ஒரு தீம்ல நம்ம பார்ப்போம். ஸோ அது ஒரு ட்ராஜடி, ஜெலசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மையமாக வச்சு அந்த பிளே நடந்து போயிடும். ஸோ தியரி இல்லாமல் இந்த ஒரு பிளேயை நம்ம இப்படி தான் படிப்போம். இதுவே ஒரு தியரி யூஸ் பண்ணி நம்ம அந்த டெக்ஸ்ட்டை படித்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்சிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அதை பாக்குறீங்க, மார்க்சிஸ்ட் ரீடிங் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பவர், கிளாஸ், எம்பையர், ஹையரார்கி இன் வெனிஸ் அண்ட் சிப்ரஸ், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயோ உங்க பெர்ஸ்பெக்டிவ்லயோ நீங்க உள்ள கொண்டு வந்து அதை அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ
ஸோ வேற நம்ம ஒரு ஃபெமினிஸ்ட் ரீடிங்காக நம்ம அந்த பிளேயை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி டெஸ்டிமோனாவை வந்து சைலன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுடைய நியாயத்தை சொல்றதுக்கான அங்கே ஸ்பேஸ் அவங்களுக்கு இல்லை, அவங்க எப்படி அந்த பேட்ரியாடிக்கல் டாமினேஷன்ல அவங்க உட்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஃபீமேல் கண்ட்ரோல் ஓவர் ஃபீமேல் பாடிஸ் எப்படி அதை கண்ட்ரோலிங்கா அதில் இந்த ஸ்டேட்ல இருந்து அவங்க வராங்க அப்படிங்கிறது ஒரு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அதை பார்க்க முடியும். இதுவே நம்ம சைக்காலஜிக்கல் ரீடிங்காக பார்த்தோம்னா ரெப்ரெஷன், unconscious desire and anxiety in ஒத்தோலா அண்ட் இயாகோ. ஸோ ஒத்தோலாவுக்கு இயாகோ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆங்ஸைட்டி அந்த டிசையர் எல்லாமே நம்ம எப்படி இயாகோ ஏன் அந்த மேனிபுலேட் பண்ணுறான், எப்படி அவன் வந்து ஒத்தோலாவை அவன் வந்து கன்வின்ஸ் பண்ணுறான், இந்த மாதிரி விஷயங்கள் அவன் சொல்லி அவனுடைய டிசையர் மூலியமா அவனை இது பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கியூர் ரீடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து ஒத்தோலாவை பார்க்க முடியும். ஸோ இந்த மேல் பாண்டிங் ஒத்தோலாவும் இயாகவும் எப்படி ரொம்பவே அந்த டென்ஸான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க எப்படி அவன் வந்து நம்புறான், அவனை தான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த கேஷியோ, ஒத்தல்லோ இவங்களெல்லாம் நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்தோம்னா ஹோமோரெட்டிக் ஆங்ஸைட்டியும் அதில் பார்க்க முடியும், ஒரு மேஸ்குலின் ஐடென்டிட்டியும் அதில் எப்படி கொஸ்டின் பண்ணப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தியரியை வச்சு நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் ரீடிங்ஸ் ஒரே ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க முடியும். அதே ஒரு தியரி இல்லைன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பிளேயா, அது ஒரு ட்ராமா, அது வந்து ஒரு ட்ராஜடி அப்படின்னு நம்ம அதை பார்த்துட்டு சாதாரணமாக விட்டுட்டு போக முடியும். ஸோ ஒரு தியரி அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஒரு மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவும் நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து ஃபர்தர் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா literary theory என்ன? So it is a conceptual framework that guides the interpretation, analysis and evolution of literary text. ஒன்றும் இல்லை, இது ஒரு conceptual framework. அது எதுக்கு கைடா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்பிரட் பண்ற ஒரு டெக்ஸ்ட் இன்டர்பிரட் பண்றப்போ அது வந்து நமக்கு ஒரு கைடிங் ஃபேக்டர் அங்கே இருக்கு, அனலைஸ் பண்றதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை அனலைஸ் பண்ணி அதோடைய ஒரு கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இட் ஓப்பன்ஸ் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். லிட்ரேச்சரை வந்து சொசைட்டி கூட, பாலிடிக்ஸ் கூட, சைக்காலஜி கூட, கல்ச்சர் கூட மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸை யூஸ் பண்ணி லிங்க் பண்ணி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா லிட்டரரி தியரிஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு லிட்டரரி தியரினா என்ன, அது எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் லிட்டரரி கிரிட்டிசிசம்னா என்ன, லிட்டரரி தியரிஸை பற்றி ஒன்று டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஜெனரலாக யூஜிசி நெட் படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிட்ரேச்சர் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிட்ரேச்சர் ரிசர்ச்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. லிட்ரேச்சர் என்ன ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஸோ லிட்டரரி தியரி அப்படிங்கிறது வந்து லிட்ரேச்சர் ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்டில் தென் இட்ஸ் வெயில் சேயிங் பாய்.